அழுக்க உங்ககிட்ட தேடுங்க. நல்லதை மட்டும் மற்றவங்க கிட்ட தேடுங்க. மற்றவங்க கிட்ட இருக்கிற அழுக்க மட்டுமே பெருசுப்படுத்தி பார்த்துக்கிட்டு இருந்தா நீங்கள் யாரோடையும் சேர்ந்திருக்கவே முடியாது. நமக்கு அவமானங்களும் அசிங்கங்களும் வர்றது இன்னொருத்தங்க நம்மளை பற்றி என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருக்கிறதால தான். எல்லாருமே உங்களை நல்லதாகவும் உயர்வாகவும் நினைக்கணும் அப்படின்ற எந்த ஒரு நிபந்தனையுமே கிடையாது. உங்களை பற்றி நீங்கள் எப்போதுமே உயர்வாக நல்லதாக நேர்மறையாக நினைங்க, அது போதும். அதுதான் வாழ்க்கையில் உங்களை எல்லார் மத்தியிலையும் உயர்வடைய வைக்கும். எந்த ஒரு நிர்பந்தம் வந்தாலும் யார் கூடயும் போலியாக சிரித்து பேசாதீங்க. அப்படி நீங்கள் நடித்து சேர்த்துக்கொள்கிற உறவு உங்கள் கூட நீண்ட நேரம் சேர்ந்துருக்காது. போலியான புன்னகையை விட திமிரான கோவம் எப்போவுமே மேலானது. உங்களால் சிலவற்றை மாற்ற முடியாது அப்படின்றத நீங்கள் ஏற்றுக்கணும். உங்ககிட்ட இருக்கிற சில குறைகளையே நீங்கள் மாற்ற முடியாத போது மற்றவங்களையோ இல்லை இந்த உலகத்தையோ மாற்ற முயற்சி செய்கிறது வீணான ஒரு செயல்தான். மரியாதைனா என்னன்னே தெரியாதவங்க கிட்ட கொஞ்சம் கூட மரியாதையை எதிர்பார்க்காதீங்க. மரியாதை இல்லாத இடத்துல கொஞ்சம் ஒதுங்கியே இருங்க. மற்றவங்களுக்கு உதவி செய்கிறதையும் உங்களோட கடமையாக்கிக்கோங்க. நீங்கள் உங்களால் இயன்ற நல்லதை மற்றவங்களுக்கு செஞ்சால் கடவுள் மிகச்சிறந்ததை உங்களுக்கு செய்வார். தற்பெருமை பேசுகிறத கொஞ்சம் நிறுத்திக்கோங்க. தற்பெருமை எங்கே முடிவடைகிறதோ அங்கே தான் உங்களோட ஒழுக்கம் ஆரம்பமாகுது. கீழே விழுந்தவனுக்கு நீங்கள் உதவி செய்யலைனாலும் பரவாயில்ல, ஆனால் கீழே விழுந்தவனை பார்த்து ஒருபோதும் சிரிச்சிடாதீங்க. உங்களோட பாதையுமே பல வழுக்குகள் நிறைந்தது தான் அப்படின்றத ஒருபோதும் மறந்துடாதீங்க. ஒருத்தங்க நம்ம செஞ்ச தவறை மன்னிச்சு ஏற்றுக்கிறாங்க அப்படின்னா நம்ம அதை திருத்திக்கிறதுக்கான வாய்ப்பை கொடுத்துருக்காங்க அப்படின்றது தான் அர்த்தம். அந்த சூழ்நிலையிலேருந்து தப்பிச்சு மறுபடியும் அதே தப்பை நீங்கள் செய்கிறதுக்காக இல்லை. எவ்வளவுதான் அன்பை வாரி வழங்கினாலும் நம்மளை வெறுக்கின்ற சில உறவுகளோட மனசில் உறுத்தல்களோடு சேர்ந்து இருக்கிறத விட நல்ல நினைவுகளோட பிரிஞ்சுறதே ரொம்ப நல்லது. இங்கே பலரும் அன்பை கொடுக்கறதுல ஜெயிச்சிடுறாங்க, ஆனால் மற்றவங்களோட அன்பை பெறதுல தான் தோற்று போயிடுறாங்க. எல்லாருமே எல்லாரோட இடத்தையுமே பூர்த்தி செஞ்சிட முடியாது. ஒருத்தரோட இடத்த மற்றவங்கள கொண்டு நிரப்பிட நினைக்கலாம், ஆனால் ஒரு சில இடங்களை வேற ஒருத்தரால் நிறைவுபடுத்த முடியுமே தவிர நிரப்பிடவே முடியாது. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட நினைவுகளை நம்மளுக்கு நினைவுபடுத்துமே தவிர இந்த பழைய நினைவுகளை நம்மக்கிட்ட இருந்து கொஞ்சம் கூட எடுத்துடவும் முடியாது. கிடைக்கும்போது நம்ம தவற விட்ட எந்த ஒரு அன்புமே நம்ம தேடும்போது அதே அன்போட கிடைக்காது. யாரோட ஆழமான அன்பையுமே உதாசீனப்படுத்திடாதீங்க. உயிரோட இருக்கிற வர உங்களை ஒவ்வொரு நாளும் அது கொன்னுக்கிட்டே தான் இருக்கும். செலவுக்கு சில்லறை கூட இல்லாத போது தான் தெரியும் நம்ம வீணா செலவழிச்ச பணத்தோட அருமை. என்னன்னு கேட்குறதுக்கு கூட நாதி இல்லாமல் நிற்கும்போது தான் புரியும். இருக்கும்போது உதாசீனப்படுத்தி ஒதுக்கி வச்சவங்களோட உண்மையான அன்பு. நீங்கள் நேசிக்கிறவங்களையும் உங்களை நேசிக்கிறவங்களையும் எப்போதுமே அன்பாக கவனிச்சுக்கோங்க. உங்களோட இந்த வாழ்க்கை சலிக்காமல் இருக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம்தான் இருக்குது. யாராவது ஒருத்தரை நீங்கள் நேசிச்சுக்கிட்டு இருக்கிறதும் யாராவது ஒருத்தர் உங்களை அளவுக்கு அதிகமாக நேசிச்சுட்டு இருக்கிறதும் தான். படிப்பறிவு கற்றுத்தர பாடத்தை விட கூடவே இருக்கிறவங்களோட ரோகத்தின் வழிகள் நம்மளுக்கு தர்ற பாடமே அதிகம். நீங்கள் அதிகமாக அன்பு வச்ச இடத்துலையும் அதிகமாக அன்பு வைக்க வேண்டிய இடத்துலையும் சுயமரியாதையை எதிர்பார்க்காதீங்க. சுயமரியாதையை எதிர்பார்த்தா உறவு நிலைக்காது. நம்ம சுயமரியாதையை இழந்து நிற்க வேண்டிய இடம் நாம அன்பு வச்ச இடமும் நம்ம மேலே அன்பு வச்ச இடமும் தான். கவலையிலிருந்து விடுபட ஒரே வழி உங்களை நீங்கள் எப்போதுமே ஓய்வில்லாமல் வச்சிருக்கிறது தான். நீங்கள் ஓய்வில் இருக்கும்போதும் தனிமையில் இருக்கும்போதும் மட்டும்தான் தேவையில்லாத நினைவுகள் வந்து உங்களுக்கு கவலையை கொடுத்துட்டு செல்லுது. புரிதல் இல்லாத மனுஷங்களை சந்திக்கிற நிலை வந்தா அவங்களுக்கு புரிய வைக்கவோ வாக்குவாதம் செய்யவோ முயற்சி பண்ணாதீங்க. புன்னகையோட கடந்து செல்ல பழகிக்கோங்க, அதுதான் நம்மளுக்கு நல்லது. உங்களோட இருக்கிறவங்க எல்லாருமே உண்மையான உறவுகள் தான் அப்படின்னு நம்பிடாதீங்க. உங்களுக்கு குழி பறிக்க போகிற சில துரோகிகளும் இப்போ உங்கள் கூடவே தான் இருக்காங்க அப்படின்றத மனசில் வச்சுக்கோங்க.
உங்களோட உண்மையான அன்பை சில பேர் புரிஞ்சுக்கலையே அப்படின்னு நீங்கள் மனசு வருத்தப்படாதீங்க. இன்றைய உலகத்தில் எல்லாருக்குமே போலிகள் மலிவாக கிடைக்கிறதால தான் உண்மையோட மதிப்பு பல பேருக்கு தெரியறதே இல்லை. உங்கள் வாழ்க்கை புத்தகத்திலிருந்து கிழிச்சு எரிய வேண்டிய பக்கங்களுக்கு மீண்டும் மீண்டும் உயிர் கொடுத்துடாதீங்க. அப்படி கொடுத்தீங்கன்னா நீங்களே கிழிச்செறியப்படுவீங்க. தூக்கி எறியப்பட வேண்டிய சில உண்மையற்ற உறவுகளை திரும்ப திரும்ப ஏற்றுக்காதீங்க. இல்லைன்னா என்னைக்காவது ஒரு நாள் நீங்கள் அவங்களால தூக்கி எறியப்பட்டு அனாதையாக நிற்பீங்க. ஒருத்தர்கிட்ட உங்களுக்கு எந்த ஒரு உறவுமே இல்லை, உரிமையும் இல்லை அப்படின்னு முடிவானதுக்கப்புறம் அந்த ஒருத்தர் உங்களுக்கு உறவாக இருக்கிறதுலையும் எந்த ஒரு பயனும் இல்லை. எல்லாருக்குள்ளேயுமே அழகான ஒன்று ஏதோ இருக்குது. எது உங்களை மற்றவங்க கிட்ட இருந்து வித்தியாசப்படுத்தி காட்டுதோ அதுதான் உங்களுக்குள்ள அழகானது. எவ்வளவுதான் தொடர்ந்து சென்றாலும் கூட நம்மளை பின்தொடர்றது நம்மளோட நிழல்கள் மட்டும் இல்லை, மறக்கவே முடியாத சில நினைவுகளும் தான். என்னதான் நம்ம இறுக்கமாக பிடிச்சுக்கிட்டாலும் இலகுவாக விலகி தான் சென்று விடுது. பணம் மட்டும் இல்லை, பாசம் வச்ச சில உறவுகள் கூட. ஒரு சில பேரை நம்ம எவ்வளவுதான் உயிருக்கு உயிராக நேசித்தாலும் ஒரு கட்டத்தில் அவங்களுக்கு சலிப்படைஞ்சு தான் போயிடும். நம்மளும் நம்மளோட அன்பும். சில பேர் சொல்கிற அறிவுரைகளை பல பேர் ஏற்றுக்கொள்ளாமல் போகிறதுக்கு காரணம் தனக்குன்னு சொந்த அனுபவங்கள் கிடைக்காம போகிறது தான். வாழ்க்கையில் அனுபவங்கள் கிடைச்ச பிறகு தான் என்னைக்கோ ஒருத்தர் சொன்ன அறிவுரையோட மதிப்பை நம்மளால் உணர முடியுது. கடந்து வந்த பாதைகளில் கற்றது, இழந்தது, தோற்றது, மீண்டது என பல பாடத்தை கற்றுக்கிட்ட பிறகு தான் இதை விடவா இனிமேல் பெரிய துன்பம் வந்துட போகுது அப்படின்ற ஆதங்கமும் சேர்ந்துக்குது. எல்லாருமே நம்மளை விட்டு விலகி செல்கிற போதும், எல்லாத்தையுமே நம்ம வெறுக்கிற சூழ்நிலை வந்த போதும் நமக்கானவங்க யார் அப்படின்னு வாழ்க்கையை நொந்துக்காதீங்க. உங்களுக்காக படைக்கப்பட்ட இதயம் வேற யார் கூடயும் வாழாது, வாழவும் முடியாது. கண்டிப்பாக அது உங்ககிட்ட தான் வந்து சேரும். அதுவரை கொஞ்சம் பொறுமையாக காத்துருங்க. அளக்கப்பட்ட மனமானது பழுதடைந்த பாதையில் கூட பக்குவமாக செல்லும். பல பேருக்கு அது அறிவுரைகளையும் சொல்லும். எதுக்குமே பழக்கப்படாத மனம்தான் பகுமானங்களை தேடும். பக்குவப்பட்டவங்களோட அறிவுரைகளை கூட ஏற்க மறுக்கும். இங்கே நிஜங்களோட வாழ்கிற அன்பை விட நினைவுகளோட வாழ்கிற அன்பு தான் அதிகம். அநேகமாக அதில் உங்களோட அன்பும் கூட ஒன்றா இருக்கும். வலி அப்படின்றது எல்லாருக்குமே ஒன்று தான். மற்றவங்களுக்கும் வலிக்கும் அப்படின்றது தான் நம்ம பல தருணத்தில் மறந்துடுறோம். மற்றவங்களுக்காக நீங்கள் மூட்டின தீ ஒரு நாள் மறுபடியும் உங்களிடமே வந்து சேரும். அப்போ தான் உணர முடியும் நீங்கள் மற்றவங்களுக்கு ஏற்படுத்தின ரணத்தோட வலியை. கஷ்டமான நேரங்களை சந்திக்கிறதுக்காக நீங்கள் கஷ்டப்படாதீங்க. உங்களோட இருக்கின்ற உறவுகளை யார் உண்மை அப்படின்றத நீங்கள் எதிர்கொள்ள போகிற கஷ்டமான தருணங்களை தான் அது வெளிப்படுத்தும். காலம் கடந்தாலும் நம்மளுக்காக படைக்கப்பட்டது நிச்சயம் நம்மக்கிட்ட வந்து சேரும். உங்களோட காத்திருப்பு ஒரு நாளும் வீண் போகாது. பணத்தை பார்த்துட்டா பாசத்தை கூட மறந்து விடுற இல்லை வேசக்கார மனுஷங்க கிட்ட இங்கே எப்போதுமே கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. சில நேரத்தில் பயணமும் சில நேரத்தில் இசையும் மட்டுமே மருந்தாக இருக்குது. நம்மளோட மனசில் மறைச்சி வச்சுருக்கோம் பலர் தந்த காயங்களுக்கு. எல்லா புயலுமே உங்களோட வாழ்க்கையை சீர்குலைக்கிறதுக்காக மட்டும் வர்றதில்லை. அதில் சிலது உங்களோட பாதையை அழிக்க வரலாம். ஆனால் சில சமயம் அது உங்களுக்கான புதிய பாதையை ஏற்படுத்தி கொடுக்க கூட வரலாம். அதனால் உங்களோட வாழ்க்கையில் எதுவாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்ள பழகிக்கோங்க. ஏன்னா பழக பழக தான் பக்குவம் கூட நம்மளோட வாழ்க்கையில் வரும் அப்படின்றது தான் இங்கே மறுக்க முடியாத உண்மையாக இருக்குது. ஸோ இந்த வீடியோவோட நெக்ஸ்ட்டு பார்ட் அடுத்த வீடியோவில் அப்லோட் ஆகும். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் இன் ரெசம்பில் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு இம்மிடியேட்டாக ரீச் ஆகும். நம்மளோட வீடியோஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. அழுக்க உங்ககிட்ட தேடுங்க, நல்லதை மட்டும் மற்றவங்க கிட்ட தேடுங்க.